மற்றுமொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல் ஈரப்பதம் தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒன்றிய குழு ஆய்வு செய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சூரியராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆய்வு குறித்தான விவரங்கள் சூரியகுமார். கண்டிப்பாக. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வந்தது. இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களிலிருந்து இந்த மத்திய குழு அதிகாரிகள் இன்றைய தினத்தில் ஆய்வானது மேற்கொள்ள இருக்காங்க. இது தற்போது பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மத்திய குழு அதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழு அதிகாரிகள் தற்போது வருகையான புரிந்திருக்காங்க. முதல் கட்டமாக வருகை கொண்ட அந்த மத்திய குழு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் சினேகா பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல்பாக்கம், அதே போல் மதுராந்தகம் ஆகிய பகுதியில் இந்த மத்திய குழு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த மழையால் பாதிக்கப்பட்ட நெல், விவசாய பயிர்கள் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட மத்திய குழு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய செங்கல்பட்டு வந்தடைந்த ஒன்றிய அரசின் குழு தற்போது ஆட்சியருடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சூரியகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.